ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரான கேவிஎன் ப்ரொடக்ஷன் கிட்ட ஜனநாயகன் படத்தில் சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வருமா? ஃபேன்ஸ் எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க, கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அப்படின்னு கேட்டதுக்கு எஸ், அது குறித்து நாங்களும் பேசிகிட்ருக்கோம். எங்களுக்குமே அந்த டைட்டில் கார்டு போடணும்னு ரொம்ப ஆசை தான். பட் அதுக்கு இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சில லீகல் ப்ராசஸ் இருக்குது. ஸோ லீகலாக அதுக்கான அப்ரூவல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த லீகல் ப்ராசஸ் குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு போடுறதுக்கு லீகலாக எந்த ஒரு தடையுமே இல்லை, ஒரே ஒருத்தர்கிட்ட தான் அனுமதி கேட்கணும், அது வேறு யாரும் இல்லை, சிஎம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அதே தளபதி தான். அதனால் அப்போ டெஃபினட்டாக சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு யூஸ் பண்ணலாம். தளபதி அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். தென் படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு 2 வீக்ஸில் ரிலீஸ் ஆயிரும். சென்சார் குழுவோட ஃபைனல் பேச்சுவார்த்தையில் இருக்கும். ஸோ சீக்கிரமே சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் படம் லீக் ஆனதை பற்றி கேட்டதுக்கு அது நடந்திருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். பட் இனிமேல் அதை பற்றி பேச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆவதற்கான வேலையை பார்க்க வேண்டியதான். அண்ட் தளபதி சிஎம் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தளபதியை பர்சனலாகவே தெரியும், ரொம்பவே டிசிப்ளினான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ என்னவெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரோ அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஜனநாயக ப்ரொடியூசர் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மந்த் எண்ட்லேயே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. அண்ட் தளபதியோட பர்த்டே வேறு பக்கத்தில் வருது, அதுக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு ஏதாவது முடிவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியலை. ஸோ ஹோப்லி சீஃப் மினிஸ்டர் டைட்டிலோட படத்தை பார்க்கலாம்.